Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விண்டோஸ் பார்ட்டிஷன். விண்டோஸில் நம்ம சி டிரைவ், இ டிரைவ், டி டிரைவ் பிரிக்கிறோம் இல்லையா, அதான் நம்ம பார்ட்டிஷன் சொல்கிறோம். அதில் ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து எம்பிஆர் பார்ட்டிஷன், இன்னொன்று வந்து ஜிபிடி பார்ட்டிஷன். இந்த ரெண்டையும் கம்பேரிஷன் பார்க்க போகிறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, எங்கே எம்பிஆர் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறோம், எங்கே ஜிபிடி பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறோம் சொல்லி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு விண்டோஸ் கிளாஸ் இது. விண்டோஸ் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பேசிக்கான விண்டோஸ் கிளாஸு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் எம்பிஆர் பார்ட்டிஷனில் இருக்கும், அதை நம்ம வந்து ஜிபிடியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ரீசனுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அவேராக இருக்கணும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது. இந்த சர்வரில் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்க் இருக்குது, சி டிரைவ் இருக்குது, இ டிரைவ் இருக்குது. சி டிரைவ் இருக்குது, இ டிரைவ் இருக்குது. ஓகே, இப்போ சி டிரைவ் பாருங்கள் டிஸ்க்கு 0ல் இருக்குது, இ டிரைவ் பாருங்கள் டிஸ்க் 1ல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டிஸ்க்கு, இதுவுமே பேசிக் டிஸ்க்கு. இது வந்து என்ன பார்ட்டிஷன், அதாவது எம்பிஆர் பார்ட்டிஷனா இல்லை ஜிபிடி பார்ட்டிஷனா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் நல்லா பாருங்கள், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு போங்க. ஓகே, நான் முதல்ல காமிக்கிறேன். ரன்னில் போய்ட்டு காம்ப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் வரும். இதில் வந்து டிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் போங்க. இந்த டிஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்க் 0, டிஸ்க் 1 இருக்குது. ஸோ டிஸ்க் 0 வந்து இந்த சி டிரைவு, டிஸ்க் 1 அப்படிங்கிறது இந்த இ டிரைவு. இப்போ இந்த டிஸ்கில் எது எம்பிஆர் எது ஜிபிடி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அந்த டிஸ்கை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் வால்யூம் போனீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த பார்ட்டிஷன் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், கைடு பார்ட்டிஷன் டேபிள், அதாவது ஜிபிடின்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி டிஸ்க் 1 நான் போகிறேன், வால்யூம் போகிறேன். இங்கே பார்ட்டிஷன் ஸ்டைல் பாருங்கள், எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்டு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் எம்பிஆர் அண்ட் வாட் இஸ் ஜிபிடி, என்ன பர்பஸ்க்காக இந்த டிஸ்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எம்பிஆர் அப்படிங்கிற பார்ட்டிஷன் தான் நம்ம முதல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் லெகசி பார்ட்டிஷன். லெகசி அப்படின்னா என்னென்னா, ரொம்ப பழைய ஹார்ட்வேரில் ரொம்ப பழைய சிஸ்டமில் அல்லது பழைய ஹார்ட்வேரில் இந்த பார்ட்டிஷன் வந்து இருக்கும், லெகசி பார்ட்டிஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த எம்பிஆர் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறவான்னு கேட்டால் மோஸ்ட்லி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஜிபிடி பார்ட்டிஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன ரீசன் சொல்லிட்டு. ஸோ எம்பிஆர் பார்த்திங்க அப்படின்னா இதை மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஓல்டர் டைப்பான ஓஎஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் டைப்பில் ஓஎஸ் ரன் ஆகிறது இல்லை. இந்த எம்பிஆர் பார்ட்டிஷன் சப்போர்ட் பயாஸ், லெகசி பயாஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி வாட் இஸ் லெகசி பயாஸ், வாட் இஸ் யூஎஃப்ஏ பயாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் கிளாஸு. அதில் ஜிபிடி பார்ட்டிஷன் சப்போர்ட் UEFI BIOS, legacy partition, MBR partition support legacy BIOS. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த MBR partition வந்து மேக்ஸிமம் 2 TB வரைக்கும் தான் ஃபைல் சப்போர்ட் பண்ணும். எபோவ் 2 TB வந்து ஃபைல் சப்போர்ட் பண்ணாது. விச் மீன்ஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க, அந்த ஹார்ட் டிஸ்கில் 4 TB இருக்குது. இப்போ அதில் MBR பார்ட்டிஷனாக இருக்குது அப்படின்னா அந்த 4 TBயில் உங்களால் 2 TB மட்டும் யூஸ் பண்ண முடியும். ரிமைனிங் 2 TB வந்து யூஸ் ஆகாமல் சும்மா தான் இருக்கும். அதால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எம்பிஆர் பார்ட்டிஷனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2 TB தான். எபோவ் 2 TB அதால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இது ப்ரொடக்ஷனில் பண்ண முடியாது. லைக் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 TB 5 TB 10 TBலாம் சைஸ் இருக்கும். ஒரு SQL சர்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா
8 டிபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வச்சுருப்போம். ஸோ அப்போ டிஸ்கெல்லாம் 8 டிபிக்கு இருக்கும். அப்போ அது வந்து எம்பிஆரில் தான் சப்போர்ட் பண்ணாது. அப்போ நம்ம வந்து ஆப்வியஸாக ஜிபிடி தான் போய் ஆகணும். ஸோ இப்போ ப்ரொடக்ஷனில் எம்பிஆர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. இன்கேஸ் எம்பிஆர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெகசி ஹார்ட்வேர்ஸ், லெகசி ஓஎஸில், அதாவது விண்டோஸ் 2012, 2008 அந்த மாதிரி இதில் மட்டும்தான் இந்த எம்பிஆர் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த எம்பிஆரில் 4 ப்ரைமரி பார்ட்டிஷன் அல்லது 3 ப்ரைமரி பார்ட்டிஷன் பிரிக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிஷன் வந்து பிரிக்கலாம். வாட் இஸ் ப்ரைமரி எக்ஸ்டர்னல் அப்படின்னா, நீங்கள் அதை இப்போ உங்களுக்கு பார்ட்டிஷன் பிரித்து காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரைமரி இந்த சி டிரைவ் ப்ரைமரி பார்ட்டிஷன். இதுலேருந்து பிரிக்கிறோம் இல்லையா, இந்த க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, இது வந்து லாஜிக்கல் பார்ட்டிஷன். இந்த லாஜிக்கல் பார்ட்டிஷனில் நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரைவாக வந்து பிரிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் 23 பார்ட்டிஷன் பிரிக்கலாம், நம்மளால் 23 பார்ட்டிஷன் பிரிக்கலாம். ஓகே, ஸோ அதை இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதோட ஃபாலோஅப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாமே ப்ரைமரி பார்ட்டிஷன். 3 ப்ரைமரி பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம், அதுக்குள்ளே ஒரு லாஜிக்கல் பார்ட்டிஷன் பிரிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து இ டிரைவ். ஓகே, இ டிரைவ் இருக்குது. இந்த இ டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் 1 எம்பிஆர். ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஸ்ட்ரிங் வால்யூம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இது ஆக்சுவலி 5 GB. ஸ்ட்ரிங் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 1 GB இ டிரைவ் வச்சுக்கிறேன். மிச்சத்தை வந்து நான் இன்னொரு டிரைவ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டிஸ்க் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்க்கை வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறப்ப டிஸ்க்கை ஆன்லைன் கொண்டு வந்துட்டு இப்படி தான் ஆஃப்லைனில் இருக்கும். ஆக்சுவலி டிஸ்க் ஆஃப்லைனில் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொண்டு வாங்க. ஆன்லைன் கொண்டு வரப்போ இந்த டிஸ்க்கை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இனிஷியேட் டிஸ்க்குன்னு இருக்கும். இந்த இனிஷியேட் டிஸ்கில் யூஸ் த ஃபாலோவிங் பார்ட்டிஷன் ஸ்டைல் யூ செலக்டட். எம்பிஆர் போகணுமா அல்லது ஜிபிடி போகணுமா? நீங்கள் ஒரு சர்வரில் ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் ஒரு டிஸ்கை ஆட் பண்ணுறப்பயே இட் வில் அந்த டிஸ்கை ஆட் பண்ணி அதை ஆன்லைன் கொண்டு வர்றப்ப ப்ராம்ப்ட் கேட்கும். இனிஷியேட் பண்ணுறப்ப இது எம்பிஆர் பண்ண போகிறீங்களா ஜிபிடி பண்ண போகிறீங்களா கேட்கும். The GPD partition style is not recognized by all previous version of Windows. அது பழைய விண்டோஸில் வந்து ஜிபிடி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. எம்பிஆர் வந்துட்டு பழசுலேயே ஒர்க் ஆகும், புதுசுலேயே ஒர்க் ஆகும். பட் என்னென்னா 2TB மேலே ஆட் பண்ண முடியாது. அது ஒன்று தான் அதில் வந்து பிரச்சனை. ஓகே, ஸோ அப்போ நம்ம இது எம்பிஆரை வந்து நான் க்ரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். நியூ சிம்பிள் வேல்யூ கொடுத்துட்டோம்னா எனக்கு இதிலேருந்து ஒரு ட்ரைவ் வந்து கிடச்சிடும். ஜி ட்ரைவ் கிடச்சிருச்சா? ஜி ட்ரைவ் கிடச்சிடும். இன்கேஸ் இதை வந்து ஜிபிடியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் அ ப்ராசஸ். ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்பிஆரை வந்து
பிரிக்கிறப்ப 3 பிரைமரி பார்ட்டிஷன் கிடைக்கும், ஒரு லாஜிக்கல் பார்ட்டிஷன் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. In MPR we have 3 primary partition and 1 logical partition. In logical partition we can able to create 23 partition. அது நம்ம டிரைவ் குறிக்கலாம் C D E F ன்ற. இந்த லாஜிக்கல் பார்ட்டிஷன்ல 23 டிரைவ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி GPD git partition table அதுதான் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மா GPD ன்னு சொல்றோம். GPD partition recommend use about 2 TB size. அதாவது இப்போ உங்ககிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க் 4 TB 8 TB இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா GPD தான் போகணும். அது இல்லாம நீங்க லேட்டஸ்ட் சர்வர், லேட்டஸ்ட் OS யூஸ் பண்றீங்க, லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா GPD தான் போகணும். The GPD will support only UEFI boot. ஓகே, UEFI இருக்கு இல்லையா பயாஸ்ல, அந்த பயாஸ் UEFI boot தான் சப்போர்ட் பண்ணும். GPDல மேக்ஸிமம் உங்களால் 128 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண முடியும். நம்ம அதில் வந்து 23 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். இதில் நம்மளால் 128 பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி MBR பார்த்தீங்கன்னா 2 TB மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. GPD பாருங்கள், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 9.7 ZB. ZBனா எங்கேயோ போயிடுச்சு. 1024 GB is equal to 1 TB, 1024 TB is equal to 1 petabyte, 1024 petabyte is equal to 1 zettabyte. ஓகே, ஸோ அந்த கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா எங்கேயோ அதோட வேல்யூ இருக்கும். அதாவது ஒரு சர்வர் கெப்பாசிட்டி MBRல மேக்ஸிமம் 26 பார்ட்டிஷன் பிரிக்க முடியும். அதாவது CDEF டிரைவ் பிரிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி 26 பிரிக்க முடியும், 23 or 26. GPDல 128 வரைக்கும் நம்ம வந்து பிரிக்கலாம். பயாஸ் டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து லெகசி பயாஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் MPR. பட் இப்போ இருக்கிற சர்வர்ஸ் எல்லாமே லெகசி பயாஸ் சப்போர்ட் பண்ணுறது இல்லை, ஒன்லி UEFI பயாஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸாக GPD தான் போய் ஆகணும். ஓகே, சம்டைம்ஸ் MBRல இருந்து GPD கன்வெர்ட் பண்ணுறது மாதிரி சுச்சுவேஷன் வரும். இப்போ இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, என்கிட்ட லெகசி ஹார்ட்வேர் இருக்கும் அல்லது லெகசி OS இருக்கும், அதில் MBR பார்ட்டிஷன் இருக்கும், அதை நான் வந்து GPD கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் மூலமாக கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது விண்டோஸ்லேயே விண்டோஸில் MBR to GPT அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இப்போ நமக்கு ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு GPTயில் ரன் பண்ணிக்கிறோம், MBR ரன் பண்ணல. ஓகே, ஸோ இந்த MBR to GPT மூலமாக we can convert MBR disk into GPD disk. இந்த டூல் மூலமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப டேட்டா லாஸ் ஆகாது. சரியா, உதாரணத்துக்கு இது ஒரு MBR டிஸ்க்கு, இந்த டிஸ்க் வந்து ஒரு MBR டிஸ்க்கு. இப்போ இந்த MBR டிஸ்க்கை நான் GPTயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணுறப்ப there is ஆப்ஷன் கன்வெர்ட் டு GPD டிஸ்க்கு. இந்த ஆப்ஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஆப்ஷன் கிரேட் அவுட்டாக இருக்குது. ஏன் கிரேட் அவுட்டாக இருக்குன்னா இதில் டேட்டா இருக்குது, அதாவது வால்யூம் இருக்குது, அதனால் எனக்கு இங்கே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ when I delete the volume I can able to convert MBR to GPT. But when I delete these volumes the data will be also deleted. So data also delete ஆகும். அதனால் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா வச்சுக்கோங்க. MBR to GPT நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்ப டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் மூலமாக பண்ணிங்கன்னா டேட்டா லாஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி டேட்டாவை பேக்கப் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குது, இன்னொரு டிஸ்க் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணி அந்த டிஸ்கில் போடணும், அந்த பார்ட்டிஷனில் போட்டுட்டு தென் இந்த வால்யூமை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இதில் ஒரு டேட்டா இருக்குன்னா, இப்போ இ டிரைவ் எஃப் டிரைவ் இருக்குது. ஓகே, இ டிரைவ் எஃப் டிரைவில் ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த டிரைவில் டேட்டா இருக்கிறப்ப
நம்ம ஜிபிடியை கன்வெர்ட் பண்ணுறோம் ஜிபிடியை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா டெலிட் ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாவை காப்பி பண்ணி நான் ஜி டிரைவில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ தட் எனக்கு டேட்டா லாஸ் ஆகாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், வால்யூம் டெலிட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி டெலிட் வால்யூம் கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வால்யூம் டெலிட் ஆயிடுச்சா? இப்போ பாருங்கள், தேர் இஸ் ஆப்ஷன் கன்வெர்ட் ஜிபிடி டிஸ்க்கு, கன்வெர்ட் டு ஜிபிடி டிஸ்க்கு. இப்போ இதை நான் கன்வெர்ட் டு ஜிபிடி டிஸ்க் கொடுத்த உடனே கன்வெர்ட் உடனே ஆயிரும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் இருக்குது, எம்பிஆர் டிஸ்கில் இருக்குது. இப்போ நான் அதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஜிபி டிஸ்க் கொடுக்குறேன், உடனே கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு வால்யூமில் போனீங்கன்னா இங்கே வந்திருக்கும், ஜிபிடியே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் வால்யூம் நீங்கள் கொடுத்து ஒரு ட்ரைவ் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா வந்து திருப்பி இங்கேருந்து இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஜி ட்ரைவில் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த டேட்டா ஜி ட்ரைவில் இருந்து தென் இ ட்ரைவுக்கு இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு மெத்தடு. இது இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் ஜிபிடி, வாட் இஸ் எம்பிஆர், இஸ் தட் பாசிபிள் டு கன்வெர்ட் எம்பிஆர் டு ஜிபிடி, எம்பிஆரில் ஜிபிடியை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ், கன்வெர்ட் பண்ண முடியும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலமாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா there will be data loss. So before converting MBR to GPT, we have to take the backup of the data, then we can proceed the conversion. Okay, எனக்கு வந்து டேட்டா லாஸ் இல்லாமல் அப்படியே அந்த டிஸ்கை அப்படியே கன்வெர்ட் பண்ணணும் முடியுமான்னு கேட்டால் முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த டூல் நான் சொன்னேன் இல்லையா, எம்பிஆர் டு ஜிபிடி அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இந்த EXE மூலமாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு இல்லை கமெண்ட் ப்ராம்ப்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் நமக்கு எந்தெந்த டிஸ்க்லாம் வந்து ஜிபிடியில் இருக்குது, எம்பிஆரில் இருக்குன்னு. கமெண்டில் போய்ட்டு டிஸ்க் பார்ட்டு கொடுத்துட்டு லிஸ்ட்டு ஸ்பேஸ் டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்க் பார்ட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு ஸ்பேஸ் டிஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்க் 0 ஜிபிடியாக இருக்குது, டிஸ்க் 1 ஜிபிடியாக இருக்குது, டிஸ்க் 2 இன்னும் அது ஜிபிடி ஆகலை. ஸோ டிஸ்க் 2 பார்த்தீங்கன்னா எம்பிஆரில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல டிஸ்க் 2லேருந்து இந்த ஸ்டார் மார்க் காமிக்கலை. எங்கெல்லாம் ஸ்டார் மார்க் ஜிபிடியில் காமிக்குதோ அதெல்லாம் ஜிபிடி பார்ட்டிஷன், எது காமிக்கலையோ அது வந்து எம்பிஆர் பார்ட்டிஷன். ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து இந்த பார்ட்டிஷனை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கமெண்ட் போட்டு நீங்கள் ஒரே ஷாட்டில் எந்தெந்த டிஸ்க்லாம் இருக்குது எந்தெந்த டிஸ்க்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த லிஸ்ட் டிஸ்க் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா. ஸோ செக் ரெக்யர்மெண்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் இதை நம்ம போடணும். இந்த இது போட்டதுக்கப்புறம் அது அவ்வளோவா கன்வெர்ட் ஆகும். மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கான் கன்வெர்ட் ஜிபிடி ஆர் எம்பிஆர் பார்ட்டிஷன் ஸ்கீமு. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் டெலிட் பண்ணி தான் பண்ணணும். கன்வெர்ட் எம்பிஆர் டிஸ்க் டு ஜிபிடி. டிஸ்க் பார்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் வால்யூம் டெலிட் பண்ணி தான் பண்ணணும். பவர் ஷெல்லையும் பண்ணலாம்.
disk to ஸோ இந்த EXE ரன் பண்ணி நீங்கள் பண்ணலாம், அல்லது MBR GVG is a container Windows System 32.3 device running on a இங்கே பார்த்தீங்கன்னா MBR to gpt.exe convert disk from master book to gear table without modifying deleting the data of the disk. Without modifying deleting the data. இதோட இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரீரெக்விசிட் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் டெலீட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பயாஸ் செட்டிங்ஸில் போயிட்டு லெகசி பயாஸ்ன்னு இருக்கும். அந்த லெகசி பயாஸில் இருந்து UEFI பயாஸ்ன்னு அதை மாற்றினதுக்கு அப்புறமா தான் பூட் ஆகும், இல்லாட்டி பூட் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வென் வி கன்வெர்ட் MBR பார்ட்டிஷன் டு GPT பார்ட்டிஷன், நீங்கள் வந்து எப்படினாலும் கன்வெர்ட் பண்ணுங்கள். டேட்டா லாஸ் இல்லாமலும் கன்வெர்ட் பண்ணாலும் சரி, டேட்டா லாஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணாலும் சரி, கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பயாஸ் செட்டிங்ஸில் போயிட்டு லெகசி பயாஸ் சூஸ் ஆகிருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி UEFI பயாஸ்க்கு மாற்றுங்க. தென் அதுக்கப்புறம் தான் பூட் ஆகும், இல்லாட்டி பூட் ஆகாது. ஓகே, DX எங்கே இருக்குன்னு போட்டிருக்கான். விண்டோஸ் சிஸ்டம் 32ல் அந்த EX இருக்குது. இதாக பார்த்தீங்களா, MBR to GPTன்னு ஒரு EXE. ஆக்சுவலி ரன் ஆக மாட்டேங்குது. ஏன் ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம வந்து C டிரைவ் வந்து GPT தான் வச்சுருக்கோம். இந்த டிஸ்க் 0 தான் G டிரைவ் இருக்குது. டிஸ்க் 0 வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து GPT தான் வச்சுருக்கோம். இது இன்கேஸ் இது GPT இல்லாமல் MBR இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எகெயின் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துடலாம். வாட் இஸ் MBR GPTன்னு. MBR வந்து மாஸ்டர் புக்கோட, GPR வந்து கேரட் பார்ட்டிஷன் டேபிள். MBR வந்து 1980s ரொம்ப லெகசி, அதாவது ரொம்ப ரொம்ப ஓல்டு டைப்பில் கண்டுபிடிச்சது. GPT கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சது. மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் அப் டு 2 TB. GPT மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் அப் டு 9.4 ZB. மேக்ஸிமம் பார்ட்டிஷன் 4 ப்ரைமரி பார்ட்டிஷன். இதில் 128 பார்ட்டிஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் GPTயில். boot method legacy BIOS, boot method only UEFI supported BIOS compatibility. UEFI boot support பண்ணும், legacy boot support. இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாற்றிட்டீங்கன்னா பூட் ஆகாமல் போயிடும். நீங்கள் ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா இதை மாற்றலைன்னா சர்வர் வந்து பூட் ஆகாமல் போயிடும். ஓகே ஓகே ஸோ இதில் யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. தென் லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோவை. நான் யாருக்காவது இதில் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இப்போ இந்த லெகசிலேருந்து UEFI மாற்றுறது வந்து OS டிஸ்க்கு மட்டும். ஆமாம், OS டிஸ்க் இருக்குது. ஆமாம், OS இந்த MBR OS டிஸ்க் இருந்தால் தான் மாற்ற சொல்கிறேன் நான். ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட இப்போ OS டிஸ்கில் வந்து GPT தான் இருக்குது. இன்கேஸ் இந்த டிஸ்க்கு 0 OS டிஸ்காக இருக்குது, இது வந்து MBR இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பயோஸில் மாற்றணும். மாற்றினா தான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? OS டிஸ்கில் பண்ணும்போது OS அஃபெக்ட் ஆகாது ப்ரோ? இல்லை, OS அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு தான் நம்ம வந்து பூட்டை மாற்றினா OS அஃபெக்ட் ஆகாது. இது OS வந்து கரெக்ட் ஆகாது. இல்லை டெலீட் பண்ணிட்டு பண்ணுறாங்க அதனால. இல்லை 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 ப்ரோ, நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா MBRலேருந்து இது GPTக்கு மாற்றும் போது அதில் இருக்க டேட்டா எல்லாமே லாஸ் தானே ஆகும். ஓகே, இது சொல்கிறீங்களா?
ஆமா. இல்லை, அதாவது எப்படின்னா இப்போ நம்ம இந்த டூல் வச்சு பண்ணுறோம் இல்லையா, இப்போ இந்த டிஸ்க் 0 வந்து ஓஎஸ் டிரைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம எந்த டூல் வச்சு தான் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த MBR2 GB டூல், இந்த டூலை வச்சு பண்ணிக்கலாம், டேட்டா லாஸ் கிடையாது. இன்கேஸ் ஓஎஸ் டிரைவ் இல்லாமல் வேறு டிரைவாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணோம் இல்லையா, டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் டேட்டாவை வால்யூமை டெலீட் பண்ணி பண்ணோம் இல்லையா, டெலீட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த 2 மெத்தடுமே அவங்க சொல்லியிருந்தேன் நான். ஸோ நான் வச்சுக்கோங்க, இந்த டூல் மூலமாக, இந்த EXE மூலமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா டேட்டா லாஸ் ஆகாது, இருக்கிற டேட்டா அப்படியே இருக்கும். பட் நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலமாக இங்கேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா லாஸ்லாம் பண்ண முடியாது. அந்த வால்யூமை டெலீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனே கேட்கும், இல்லாட்டி கேட்காது. இந்த ஆப்ஷன் வந்து கிரேட் அவுட்டாக இருக்கும். ஓகேவா? Okay guys, I think done. Let's conclude the session. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.